குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜாகிரஃபியில் 4th லெசன் இந்தியா ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த லெசனில் ஃபஸ்ட் டே கிளாஸில் மினரல்ஸ் அதோட 2 டைப்ஸ் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் எனர்ஜி ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரினியூவபிள், தென் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிசோர்ஸஸ் இதெல்லாம் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனர்ஜி ரிசோர்ஸஸ். எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னா ஆற்றல் வளங்கள் அப்படின்னு பேர். இந்த ரிசோர்ஸஸ் ஃப்ரம் விச் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டட் ஆர் கால்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ். மின்சார உற்பத்தியை செய்ய பயன்படுறதுக்கு உண்டான வளங்களை நம்ம எரிசக்தி வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிசிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் அவர் லைஃப். No day-to-day activity takes without the use of this energy. It is also the key factor for all economic activities and industrial development. Energy resources can be classified into renewable and non-renewable. இந்த ரெண்டு வகையாக பிரிக்கிறோம், renewable and non-renewable. Coal, petroleum, natural gas and nuclear minerals are the sources of non-renewable energy. Water, sunlight, wind, biogas, tides are the sources of renewable energy. இதெல்லாம் renewable சொல்கிறோம். அதாவது மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படக்கூடிய வளங்களை எரிசக்தி வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மின்சாரம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காம்போனண்ட், முக்கியமான ஒரு அங்கம்னு சொல்லலாம். தினசரி வாழ்க்கையில் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி நம்மளால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இது எல்லா பொருளாதார நடவடிக்கைகள், தொழில்துறை வளர்ச்சிக்கு ஒரு மூல ஆதாரமாக இருக்குது. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஆற்றல் வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய, புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு ரெண்டாக வகைப்படுத்துகிறோம், ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள். இதில் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், நியூக்ளியர் மினரல்ஸ் இதெல்லாம் நான் ரினியூவபிளாகவும், தென் வாட்டர், சன்லைட், விண்ட், பயோகேஸ், டைட்ஸ் இதெல்லாம் நமக்கு ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸாகவும் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். புதுப்பிக்க முடியாத, புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கோல். கோல்னா என்னது? நிலக்கரி. Coal is an inflammable organic substance composed mainly of hydrocarbons. நிலக்கரிங்கிறது எளிதில் கிடைக்கக்கூடிய, எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. Coal is available in the form of sedimentary rocks. It is used in the generation of thermal power. It has close association with the industrial development of any country. Since it is a valuable one, it is called as black gold. Based on carbon content, it is classified into the following types. Anthracite, that is 80 to 90%. Bituminous, 60 to 80%. Lignite, 40 to 60%. Then peat, less than 40%. நிலக்கரி, கோல் இது எளிதில் எரியக்கூடிய ஒரு உயிரின படிமம் கொண்ட ஒரு நீரக கனிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது படிவு பாறைகளில் கிடைக்குது. படிவு பாறைகள்னால் செடிமெண்டரி ராக்ஸ், இதில் இருந்து இது கிடைக்குது. ஒரு நாட்டோடைய தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாமல் இருக்கிறதுனால இதை பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க, கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரிம அளவின் அடிப்படையில் நிலக்கரியை நம்ம 4 வகையாக பிரிக்கலாம். ஆந்த்ராசைட் இது 80 to 90%, பிட்டுமினஸ் 60 to 80%, அப்புறம் பழுப்பு நிலக்கரி தட் இஸ் லிக்னைட் இது 40 to 68%. பீட் அப்படின்னா மரக்கரி இது இதில் 40%க்கும் குறைவாக இருக்கும். Coal is an important source of energy in India with its varied and innumerable uses. It can be converted into gas, oil, electricity and thermal power. Besides, it forms a basic raw material for the production of chemicals, dyes, fertilizers, paints, synthetic and explosives. பல்வேறு வகையான பயன்பாடுகளுடைய முக்கியமான காரணமாக நிலக்கரி இருக்குது. இது கேன் பி கன்வெர்டட் இன்டு, எதெல்லாம் இதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா கேஸ், ஆயில், எலக்ட்ரிசிட்டி அண்ட் தெர்மல் பவர். இதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் இது உரங்கள், வண்ணப்பூச்சிகள், அப்புறம் இது மாதிரி பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருளாகவும் இது இருக்குது. இந்தியன் கோல் இஸ் மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித்
Gondwana series of rocks and is primarily found in peninsular India. இந்தியாவில் காணப்படக்கூடிய நிலக்கரி வயல்கள் வந்து கோண்ட்வானா தொடர் பாறைகளோட தொடர்புடையதாக இருக்குது. இதெல்லாம் தீபகற்ப இந்திய பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. நாட்டோடைய மொத்த நிலக்கரி படிவுகளில் ஜார்க்கண்ட், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்களில் அதிகமான அளவு இருக்குது. 2% ஆஃப் நிலக்கரி வந்து 3ஆம் நிலையை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். அசாம், ஜம்மு காஷ்மீரில் இந்த மாதிரியான நிலக்கரி அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. தென் ஜார்க்கண்ட் ஸ்டேட்டு இந்தியாவுடைய அதிக நிலக்கரி உற்பத்தியை செய்து சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த பகுதிகளிலையும் கோல் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் மற்றும் மேற்கு தீபகற்ப இந்திய பகுதிகளில் குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா இந்த ஸ்டேட்லேயும் பழுப்பு நிலக்கரி படிவுகள் காணப்படுது. இந்திய நிலக்கரி அமைச்சகம் இது வந்து நிலக்கரி அகழ்வாய்வு அப்புறம் உற்பத்தி மேம்பாட்டு கொள்கைகளை முடிவு செய்கிறாங்க. இந்திய நிலக்கரி நிறுவனம் CIL, இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLCIL, அப்புறம் சிங்கரேணி கோலாரில் இருக்கக்கூடிய நிலக்கரி நிறுவனம் SCCL இதெல்லாம் இந்திய அமைச்சகத்தோடைய பொதுத்துறை நிறுவனங்களாக விளங்கிட்டு இருக்குது. கோல் இந்தியா லிமிடெட், தட் இஸ் CIL, இஸ் அன் இந்தியன் ஸ்டேட் கண்ட்ரோல்டு கோல் மைனிங் கம்பெனி ஹெட்குவார்ட்டர்டு இன் கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். இந்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. இது உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமாக பெயர் வாங்கிட்டு இருக்குது. தென் கம்ஸ் பெட்ரோலியம், தட் இஸ் க்ரூட் ஆயில். The word petroleum has been derived from two Latin words, petro, that meaning rock, and oleum, that means oil. Thus, petroleum is oil obtained from rocks of the earth. Therefore, it is also called mineral oil. Petroleum is an inflammable liquid that is composed of hydrocarbons which constitute 90 to 95% of petroleum, and the remaining is chiefly organic compounds containing oxygen, nitrogen, sulfur and traces of organometallic compounds. பெட்ரோலியம் அதாவது கச்சா எண்ணெய். இது வந்து பெட்ரோலியம் அப்படிங்கிற வேர்டு வந்து பெட்ரோ அப்படின்னா பாறை, அப்புறம் ஓலியம் அப்படின்னா எண்ணெய். இந்த 2 லாட்டின் வேர்ட்ஸ்லேருந்து வாங்கின வேர்டுன்னு நம்ம சொல்லலாம். எனவே பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்து புவியில் கிடைக்கக்கூடிய பாறை படிவுகளிலிருந்து பெறக்கூடிய எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து தாது எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. 90 to 95% நீரக கனிமம் அதாவது ஹைட்ரோ கார்பனும், மீது இருக்கக்கூடிய 5 to 10% வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கந்தகம், கரிம உலோகங்களையும் கொண்ட எளிதில் எரியக்கூடிய ஒரு திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோலியம் இஸ் யூஸ்ட் as a source of power and fuel for automobiles, aeroplanes, ships and locomotives. Lubricants, kerosene, vaseline, tar, soap, terling and wax are its byproducts. Oil in India is obtained from both onshore and offshore areas. பெட்ரோலியம் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா எரிசக்தி உற்பத்திக்கும், வாகனங்கள், வானூர்திகள், கப்பல், ரயில்களுக்கு தேவையான எரிபொருளாகவும் பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் லியூப்ரிகன்ட்ஸ் அதாவது மசகு எண்ணெய், மண்ணெண்ணெய், அப்புறம் களிம்புகள், வேசிலைன், தார், சோப்பு, டெர்லின், மெழுகு இதெல்லாம் உப உற்பத்தி பொருட்கள்னு சொல்லலாம். இந்தியாவில் உள்ள கச்சா எண்ணெயானது கடற்கரை பகுதிகளிலையும் உள்நாட்டு பகுதிகளிலையும் இது கொஞ்சம் கிடைக்குது. தென் த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் is a ministry of the government of India. It is responsible for the exploration, production, refining, distribution, marketing, import, export and conservation of petroleum, natural gas, petroleum products and liquefied natural gas in India. பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இது வந்து இந்திய அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய ஒரு அமைச்சகம்னு சொல்கிறோம். இந்த அமைச்சகம் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆய்வு செய்கிறது, உற்பத்தி, சுத்திகரிக்கிறது, விநியோகம் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, அப்புறம் எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு, அப்புறம் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் இதுக்கெல்லாம் இவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க. தென் கம்ஸ் நேச்சுரல் கேஸ். Natural gas usually accompanies the petroleum accumulations. It is naturally occurring hydrocarbon gas mixture consisting primarily of methane,
but commonly includes varying amounts of other higher alkynes and sometimes a small percentage of carbon dioxide, nitrogen and hydrogen sulfides. இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ். இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது பொதுவாக பெட்ரோலிய பகுதிகளோடு சேர்ந்தே காணப்படுது. இது இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு நீர்ம கரிம வாயுன்னு சொல்கிறாங்க. இதோடைய பெரும்பகுதி மீத்தேன் வாயுவும் பல்வேறு அளவுகளில் உள்ள மது கரியம், அதாவது ஆல்கலைன், இது கொஞ்சம் லெவல்லையும் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், அப்புறம் நைட்ரஜன் சல்ஃபைடு, இது எல்லாம் கலந்த கலவையாக இருக்குது. It is formed when layers of decomposed plants and animals are exposed to intense heat and pressure over thousands of years. It is used as a source of energy for heating, cooking and electricity generation. It is also used as fuel for vehicles and as a chemical feedstock in the manufacture of plastics and other commercially important organic minerals. இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சி புதை உண்ட தாவரங்கள் அப்புறம் விலங்கினங்கள், இது அதிகமான வெப்பம் அழுத்தம் காரணமாக மக்கி போகுது இல்லையா, இந்த மக்கிறது மூலமாக உண்டாகக்கூடிய ஒரு வாயு தான் இது. இதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வாயுவானது சமையலுக்கும் மின் உற்பத்திக்கும் ஆதாரமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வாகனங்களுக்கு தேவையான எரிபொருளாகவும், நெகிழிகள் உற்பத்தி, வியாபார முக்கியத்துவம் வாய்ந்த கரிம ரசாயன பொருள் தயாரிக்கிறதுக்கும் இது பயன்படுது. கெயில், formerly known as Gas Authority of India Limited, is the largest state-owned natural gas processing and distribution company in India. Its headquarters is in New Delhi. கெயில் நிறுவனம் இது இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம். இது மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்களில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்குது. இதனோட தலைமையகம் ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. India has a very large proportion of tertiary rock and alluvial deposits, particularly in the extra peninsular India. These sedimentary rocks, which were once under the shallow seas, hold the possibility of harboring oil and gas deposits. வட இந்திய பகுதிகள் அதிக அளவிலான 3ஆம் நிலை பாறைகள் அப்புறம் வண்டல் படிவுகளை கொண்டிருக்குது. ஒரு காலத்தில் ஆழம் குறைந்த கடலுக்கு அடியில் இருந்த படிவு பாறைகள் எண்ணெய் அப்புறம் இயற்கை படிவு பாறைகளாக இது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. The highest concentration of natural gas is found in the Mumbai High and the Basim fields, Gujarat, Assam, Neypatlur, Mangmadam in Tanjore districts in Tamil Nadu, Tripura, Rajasthan, Arunachal Pradesh, Punjab, West Bengal are the other areas where natural gas reserves have been discovered. இந்த பகுதிகளெல்லாம் natural gas அதிகமாக காணப்படுது. Then compressed natural gas, அழுத்தப்பட்ட இயற்கை வெரிவாயு CNG. The methane stored at high pressure is a fuel which can be used in place of gasoline, diesel fuel and propane LPG. In comparison to other fuels, natural gas possesses a lot less of a threat in the event of a spill because it is lighter than air and dispersed quickly when released. Biomethane, cleaned up biogas from anaerobic digestion of landfills, can be used. Natural gas run vehicles are increasingly used in Delhi, Ahmedabad, Mumbai, Pune, Kolkata, Lucknow, Kanpur, Varanasi, etc. அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு இது அதிக அழுத்தத்தோடு அடைக்கப்பட்ட மீத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். பெட்ரோல், டீசல், திரவ பெட்ரோல் எரிவாயு இதுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள்னு சொல்கிறாங்க. இது காற்றை விட லேசானதாக இருக்குது. அதிவேகமாக பரவக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால இது ஈஸியாக என்ன ஆயிரும், டிஸப்பியர் ஆயிரும், மறைஞ்சு போயிடும். இதனால் மற்ற எரிபொருள்களை விட ஆபத்து குறைவானதாக இருக்குது. விவசாய கழிவுகளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய உயிரி வாயு புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி இந்த நகரங்களில் வாகனங்களுக்கு பயன்படுத்துறது கொஞ்ச நாளாக என்ன செஞ்சிட்ருக்காங்க, அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. இப்போ மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள், கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்களை பற்றி பார்க்கலாம்.
வெஸ்டர்ன் கோஸ்டல் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ், தென் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ். வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் மும்பை ஹை, இது வந்து ரொம்ப பெருசு, 65%. கிழக்கு கடற்கரையில் வந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, திப்ருகார், சில்சாகர் இந்த மாவட்டங்கள். தென் குஜராத் கடற்கரை செகண்ட் லார்ஜஸ்ட், திக்பாய் எண்ணெய் வயல் நாட்டோடைய மிக பழமையான எண்ணெய் வயல். அப்புறம் பேசம் எண்ணெய் வயல் மும்பை ஹையோட சதர்ன் பார்ட்டில் இருக்குது. நாகர்காட்டியா இது திக்பாய்க்கு சவுத்தில் இருக்குது. தென் அலியாபத் ஆயில் ஃபீல்ட்ஸ் பாவ்நகரோட சதர்ன் பார்ட்டில் இருக்குது. தென் மோரான் ஹக்ரிஜன் எண்ணெய் வயல்கள். அங்கலேஷ்வர் இங்கே ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல்கள் அஸ்ஸாமில் இருக்குது. தென் காம்பே லூனி பகுதிகள், சர்மா பள்ளத்தாக்கு, பதர்பூர், மாசிம்பூம், பதாரியா இந்த பகுதிகளில். தென் அகமதாபாத் கலோல் அந்தமான் நிக்கோபார உள்பகுதிகள், மன்னார் வளைகுடா, பல்லேஸ்வர் கடற்கரை, ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் இந்த பகுதிகளில் இது இருக்குது. தென் கம்ஸ் தெர்மல் பவர். Thermal power is generated using fossil fuels like coal, diesel, petroleum, natural gas and natural gas. National Thermal Corporation was established in 1975. National Thermal Corporation எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? 1975ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. At present, NTPC has 13 coal-based super thermal power projects and 7 gas liquid fuel based combined cycle projects in the states of எங்கெங்கெல்லாம் இருக்குது? அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம் அண்ட் வெஸ்ட் பெங்கால். தமிழ்நாட்டில் நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி அண்ட் எண்ணூர், சென்னை are the important thermal power stations in தமிழ்நாடு. Then nuclear power. The energy released during the nuclear fission or fusion is used to generate electricity. இதை தயாரிக்கிறதுக்காக யுரேனியம், தோரியம் இந்த 2 வாயும் தேவைப்படுது. நியூக்ளியர் எனர்ஜி இஸ் ஜெனரேட்டட் மெயின்லி ஃப்ரம் த மினரல்ஸ் ஆஃப் யுரேனியம் அண்ட் தோரியம். இந்த 2 மினரல்ஸ் மூலமாக தான் நியூக்ளியர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. The first nuclear power station was set up at Darapur near Mumbai in 1969. முதல்ல மும்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராப்பூரில் தான் இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் செட்டப் பண்ணாங்க 1969ல். அதுக்கு பிற்பாடு லேட்டர் ஆட்டோமிக் ரியாக்டர்ஸ் வேர் இன்ஸ்டால்ட் அட் ராவ்பதா நியர் கோட்டா இன் ராஜஸ்தான். இங்கே வந்து 100 மெகாவாட். தென் கல்பாக்கத்தில் 440 மெகாவாட் அண்ட் கூடங்குளம் 2000 மெகாவாட் இன் தமிழ்நாடு அண்ட் நரோரா இன் உத்தரப்பிரதேஷ், கெய்கா இன் கர்நாடகா அண்ட் காக்கர்பாரா இன் குஜராத். இந்த பகுதிகளில் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் NPCIL is an Indian public sector undertaking based in Mumbai, Maharashtra. It is wholly owned by the Government of India and is responsible for the generation of nuclear power for electricity. Then comes புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், renewable energy resources. இது எதெல்லாம் வருது? ஹைட்ரோ பவர், விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, பயோமாஸ், டைடல் வேவ் எனர்ஜி இதெல்லாம் ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் வருது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோ பவர், நீர் மின் சக்தி. இது வந்து தண்ணி வேகமாக ஓடும் இல்லையா, அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். பவர் ஜெனரேட்டட் ஃப்ரம் வாட்டர் இஸ் டேர்ம்ட் அஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. ஓடுற தண்ணியில் இருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க. ஹைட்ரோ பவர் இஸ் த எனர்ஜி ஹார்னஸ்ட் ஃப்ரம் ரன்னிங் வாட்டர். ஹைட்ரோ பவர் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் economic and non-polluting sources of energy. It contributes nearly 7% of global electricity production. The cost of production of hydroelectricity is relatively low, making it a competitive source of renewable energy. It is also a flexible mode of power generation, as the quantity of production can either be increased or decreased very quickly, adapting to changing the demands. ஓடுற தண்ணியிலிருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மாசு இல்லாத பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மின் ஆற்றல்னு சொல்கிறாங்க. இது உலகோட மொத்த மின் தேவையில் 7% ஃபுல்ஃபில் பண்ணுது. இது ரினியூவபிள் ரிசோர்ஸஸாக இருக்கிறதுனால உற்பத்தி செலவு ரொம்ப குறைவு. இது தேவைக்கேற்ப உற்பத்தியை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ முடிஞ்சுக்கும். இந்தியாவானது
ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி செய்கிறதுல மிக அதிக திறன் பெற்ற ஒரு மிகச்சிறந்த நாடாக விளங்கிட்டு இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியா முதல்ல எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா டார்ஜிலிங்கில் 1897 ஆரம்பித்தாங்க. நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் இது வந்து ஃபரிதாபாத், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்தில் இது சிட்டியேட் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ஒன் சோலார் எனர்ஜி அப்படிங்கும்போது சூரிய ஆற்றல் சக்தின்னு சொல்கிறோம். Solar power is the conversion of sunlight into electricity, either directly using photovoltaics PV or indirectly using concentrated solar power, that is CSP, concentrated solar power CSP. Concentrated solar power systems use lenses or mirrors and tracking systems to focus a large area of sunlight into a small beam. Photovoltaics convert light into an electric current using the photovoltaic effect. Solar energy photovoltaic மின் அழுத்தி மூலமாக சூரிய மின் ஆற்றலாக உற்பத்தி பண்ணுறது. செறிவூட்டல் முறையில் பெரிய பரப்பளவில் உண்டாகக்கூடிய சூரிய ஒளி கற்றைகளை வில்லைகள் அல்லது கண்ணாடிகள் மூலமாக சின்னதாக மாற்றி ஒரு கலத்தின் மேலே குவிக்கிறாங்க. மின் அழுத்திகள் ஒளி மின் விளைவு செயல்பாடு மூலமாக சன்லைட் என்னவாகுது, எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகுது. இதை மரபுசாரா எரிசக்தி வன அமைச்சகம் இதை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இஸ் ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ். Its headquarters is located at New Delhi. The most objectives of the solar thermal energy program being implemented by the Ministry of Non-Conventional Source MNES, எரிசாரா மரபுசாரா எரிசக்தி வன அமைச்சகம் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. Commercialization and utilization of heat energy requirement of different applications in domestic, institutional and industrial sectors. Solar power is used in சோலார் பவர் எதுக்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் ஹீட்டர்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், ட்ரையிங், ஸ்ட்ரீட் லைட்டிங், குக்கிங், பம்பிங், பவர் ஜென்ரேட்டர், ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ், சலோன் பாட்ஸ் எக்ஸெட்ரா. இது வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் ஏரியாஸ் எங்கே அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் are the major solar power producing areas. Then comes wind energy. Wind energy அப்படின்னா காற்று சக்தி. Wind energy is extracted from air flow using the wind turbines. It is a cheap and pollution-free source of energy. Power from windmills are used for pumping water and to sail propel ships. Wind power is plentiful, renewable, widely distributed, clean and produces no greenhouse gas emissions during operation. These plants occupy only less space. விண்ட் எனர்ஜி இது வந்து காற்றாலை மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய காற்று சக்தி. காற்று வீசக்கூடிய உந்துதலால் ஏற்படக்கூடிய ஆற்றலை நம்ம விண்ட் டர்பைன்ஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறோம். இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ எனர்ஜி. இது நீர் ஏற்றுறதுக்காகவும் கப்பல்களை இயக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. விண்ட் எனர்ஜி மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் கிடைக்கிற வெப்பம் மயம் ஆக்காத வாயுக்களை உருவாக்குறது. இது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணுது ஒரு வளம்னு சொல்லலாம். இதுக்கு குறைவான இடம் நமக்கு இருந்தாலே போதும். Tamil has the largest installation of wind turbines in the country in the Aralvaimoli area near Kanyakumari is the largest concentration of wind farm capacity at a single location in the world. உலகத்திலே ரொம்ப குறைவான இடத்துல அதிகமான மின் உற்பத்தி செய்யக்கூடியது இடம் வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரல்வாய்மொழி. The development of wind power in India began in 1986 with the first wind farms were set up in coastal areas of Gujarat. முதல்ல குஜராத்தில் இருக்கக்கூடிய ஓகா இந்த பகுதியில் தான் விண்மில் பண்ணாங்க. தென் மகாராஷ்டிரா ரத்னகிரியில், தமிழ்நாடு தூத்துக்குடியில் with 55 kilowatt Vestas wind turbines. The capacity has significantly increased in the last few years. ரொம்ப கொஞ்ச நாளாகவே இந்த விண்மில்லோடைய தேவை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அதனுடைய பலன் என்னன்னு தெரிஞ்சு நிறைய அதை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்தியா ஹேஸ் த 4th largest installed wind power capacity in the world. வேர்ல்டில் இந்தியா 4th பிளேஸில் இருக்குது விண்ட்மில் ப்ரொடக்ஷனில். இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி சென்னை, that is NIWE Chennai, was established in Tamil Nadu in 1998
as an autonomous institution under the administrative control of the Ministry of New and Renewable Energy. NIWE main activities include resource assessment, testing and certification. தேசிய காற்றாலை நிறுவனம் இது வந்து சென்னையில் இருக்குது. 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனமாக அட்டானமஸ் அப்புறம் புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழே ஏற்படுத்தினாங்க. இதனோட பணிகள் என்னென்னா காற்று வள மதிப்பீடு ஆய்வு, அப்புறம் சான்றளித்தல், சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இதுக்கு. தென் கம்ஸ் பயோமாஸ் எனர்ஜி. பயோமாஸ் எனர்ஜினா உயிரி சக்தியின் பேர். Bioenergy may be obtained through biodegradable minerals like animal dung, kitchen waste, water hyacinth, agricultural residues and city waste, etc. It is clean and cheap source of energy. Energy derived from biomass is mostly used for domestic purposes. விலங்குகளுடைய கழிவுகள், சமையல் கழிவுகள், ஆகாயத்தாமரை கழிவுகள், வேளாண் கழிவுகள், இது மட்டும் அல்லாமல் நகர கழிவுகள், இது எல்லாம் உயிரின கழிவுகளிலிருந்து உயிர் சக்தி பெறப்படுது. இது மாசில்லாத மலிவான ஒரு எரிசக்தி வளம்னு சொல்கிறோம். உயிரி எரிசக்தி அதாவது பயோமாஸ் எனர்ஜி வந்து பெரும்பாலும் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. லாஸ்ட் ஒன் டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி. டைடல்னா ஓத மற்றும் கடல்லேருந்து அந்த கடல் காற்று வீசுது இல்லையா, அலைகள், அதிலிருந்து பெறக்கூடிய எனர்ஜி. There are two main sources of ocean energy. They are ocean tides and ocean waves. The Gulf of Gombe is the best suited area for tidal energy. This is followed by Gulf of Kutch 1000 megawatt and Sundarbans 100 megawatts. And wave energy power plant of 150 kilowatt maximum has been installed at Villingam near Thiruvananthapuram. And another plant of this kind has been set up near அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஓத மற்றும் அலை சக்தி. கடல் ஓதங்கள் அப்புறம் கடல் அலைகள் 2 வள ஆதாரங்களிலிருந்து மின் ஆற்றல் பெறப்படுது. காம்பே வளைகுடா ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உயர்ந்த இடமாக இருக்குது. இதுக்கு அடுத்தபடி கட்ச் பகுதியில் ரேன் ஆஃப் கட்ச் இங்கே வந்து 1000 மெகாவாட்டும், சுந்தரவனக்காடுகள் இந்த பகுதிகளில் 100 மெகாவாட்டும் உற்பத்தி பண்ணுறாங்க. 150 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட அலை திருவனந்தபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வில்லிங்கம் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. இதே மாதிரி மற்றொரு அலை வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு பக்கத்தில் அமைச்சிருக்கிறாங்க. ஓகேம்மா, இன்றைக்கி கிளாஸில் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.